ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் இணைய எழுத்துக்கள். இந்த இணைய எழுத்துக்கள் நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. தமிழ் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்களுக்கு மட்டும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் பார்த்தோம்னா, ஒன்று ஒலிக்கும் முயற்சி ப்ளஸ் பிறக்கும் இடம். இந்த வகையில் தமிழில் சில எழுத்துக்களுக்கு மட்டும் ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணைய எழுத்துக்கள் என்று சொல்றோம். இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் எனப்படும். இந்த இணைய எழுத்துக்கள் என்னன்னு பார்ப்போம். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணைய எழுத்துக்கள் ஆகும். 6 வல்லின மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா க, ச, ட, த, ப, ர. 6 மெல்லின எழுத்துக்கள் வந்து ங, ங, ந, ந, ம, ந. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இணைய எழுத்துக்கள். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதற்கு இனமாகிய வல்லின எழுத்து தான் வருமா. சொற்களில் பார்த்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதற்கு இனமாக இருக்கிற ஒரு வல்லின எழுத்து தான் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இங்கு கூட இக்கு தான் வரும். இஞ்சி கூட இச், இன்னு கூட இட்டு, இந்து கூட இத், இம், இப், இன், இர், இந்த மாதிரி தான் வரும். சில சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. திங்கள், இங்கென்ற மெல்லின எழுத்து அடுத்து ஒரு வல்லின எழுத்து வந்தது. அடுத்து மஞ்சள், இஞ்சென்ற ஒரு மெல்லின எழுத்து எடுத்து ஒரு வல்லின எழுத்து வந்திருக்கு. அடுத்து மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். சரிங்களா? ஒரு மெல்லின எழுத்தை அடுத்து ஒரு வல்லின எழுத்து இனமாக வரும். இதுதான் இணைய எழுத்துக்கள் என்று சொல்றோம். இப்போ வல்லினம் பார்த்தோம், மெல்லினம் பார்த்தோம். இடையின எழுத்துக்கள் 6 இருக்கணும். இந்த இடையின எழுத்து 6க்கும் பார்த்தீங்கன்னா இணைய எழுத்துக்கள் கிடையாது. இடையின எழுத்து 6ம், அதாவது ய, ர, ழ, வ, ர, ழ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இனம். வேற சொற்களோட சேர்ந்து வராது, வேற எழுத்துக்களோட சேர்ந்து வராது. இது தனியாக தான் வரும். சில எடுத்துக்காட்டு பார்ப்போம். இதற்கான இடையின எழுத்துக்கள் 6 பார்த்தீங்கன்னா ஒரே இனமாகும். அதற்கு சில எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கொய்யா பழம். ஓகேங்களா? ஈ பக்கத்தில் யா என்ற அது ஒரே இனம் தான் வரும். அடுத்து மலர், வெள்ளம், இல்லை இல்லு கூட லா என்ற அது இணைய எழுத்து தான் வரும். செவ்வாய், அடுத்து வாழ்வு, பள்ளம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையின எழுத்துக்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இனம். இது எல்லாமே ஒரே இனத்துல தான் வரும். இப்போ எப்படி மெய்யெழுத்துக்கு இணைய எழுத்துக்கள் இருக்கோ அது மாதிரி உயிரெழுத்துக்கும் தமிழ்ல இணைய எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்கும் இணைய எழுத்துக்கள் கிடையாது இருக்கு. அதாவது உயிர் நெடிலுக்கு அதற்கு இனமாகிய ஒரு குரில் எழுத்து இணைய எழுத்தா வரும். உயிர் நெடிலுக்கு அதற்கு இனமாகிய ஒரு குரில் எழுத்து இணைய எழுத்தா வரும். ஆ என்பதற்கு ஆ, இ என்பதற்கு இ, உ என்பதற்கு உ, ஏ என்பதற்கு ஏ, ஓ என்பதற்கு ஓ. உயிர் நெடிலுக்கு அதற்கு இனமாகிய ஒரு குறில் எழுத்து வரும். ஐ, அது கூட ஔ என்பதற்கும் பார்த்தீங்கன்னா என்ன இணைய எழுத்து வரும் பார்த்தீங்கன்னா, ஐ என்பதை உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இ என்ற சவுண்ட்ல முடியும். ஐ என்பதற்கு இணைய எழுத்து இ என்று தான் வரும். அடுத்து ஔ என்பதை உச்சரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடைசியில் உ என்று முடியும். அப்போ ஐ என்பதற்கு இ என்பது இணைய எழுத்து, ஔ என்பதற்கு உ என்பது இணைய எழுத்தா முடியும். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணைய எழுத்துக்கள் உண்டு. மெய் எழுத்துக்களை போல இப்பதான் பார்த்தோம். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணைய எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பதுதான் இணைய எழுத்து. பார்த்துட்டு போகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பதுதான் இணைய எழுத்தா வரும். அடுத்து ஔ என்னும் எழுத்துக்கு உ என்பது இணைய எழுத்தாகும். ஔ என்னும் எழுத்துக்கு உ என்பது இணைய எழுத்தா வரும். அடுத்து சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. சொல்ல பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வராது. அப்போ அது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அளபெடையில மட்டும்தான் இது சேர்ந்தே வரும். அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதை இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும். அளபெடையில் மட்டும்தான். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஓ ஓதல், இதான் அளபெடைன்னு சொல்லுவோம். ஓ ஓதல், தூவும், தழி, இந்த மாதிரி தான் வரும். அடுத்து தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்துக்கு மட்டும் இணைய எழுத்துக்கள் கிடையாது. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணைய எழுத்து இல்லை. ஆயுத எழுத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இணைய எழுத்து கிடையாது. முடியுது. தேங்க்யூ.